am Samapti. I am Arijit. Our mentee is Kori Saramurthy. So he is very joyful and enthusiastic about learning new things, and he is smart enough in learning presentations as well. And I really enjoyed this journey, and I am very thankful to all the team members here, and I wish all the best to Whatever Samapti said, I want to add a few more points on that. He is happy to learn something, and through this program actually I started my journey of learning Tamil. We did a few things together. We used to go for walk, we used to play game apart from the teaching learning process, and yeah, we wish all the best for his future. ஹலோ எவ்ரிவன், என் பேர் வந்து கோடி சாமூர்த்தி. நான் வந்து சென்னை பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பொருஷவாக்கத்துலேருந்து வரேன். இப்போ வந்து என் டாபிக் என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு டீச் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ வந்து நீங்கள் என்னைக்காவது லைட்டு எப்படி க்ளோ ஆகுதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? லேப்டாப் மொபைல் ஃபோன்ஸ்லாம் எப்படி சார்ஜ் ஆகுது? எலக்ட்ரிக் கரண்ட் பவர் ஸ்டேஷன்லேருந்து எப்படி நம்ம வீட்டுக்கு வருதுன்னு தெரியுமா? இது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்களா? பவர் பிளான்லேருந்து கிடைக்கிற கரண்ட்டை டைரெக்டாக நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்க பல்புக்கு எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணால் பல்ப் எரியுமா? கண்டிப்பாக எரியாது. அந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் பண்ணுது, அதோட டைப்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இந்த பவர் பிளான்ட்டில் வந்து 11,000 வால்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த 11,000 வால்ட்டையும் டைரெக்டாக நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்து கனெக்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி எடுத்து தான் நம்ம பவர் பிளான்ட்லேருந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு அனுப்புகிறோம். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேருந்து டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு அனுப்புகிறோம். அங்கேருந்து டிரான்ஸ்மிஷன் சப்ஸ்டேஷனுக்கு அனுப்புகிறோம். அங்கேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஸ்டேஷன், தென் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான 220 வால்ட் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. வாட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர்? டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது ஒரு சர்க்கியூட்லேருந்து இன்னொரு சர்க்கியூட்டுக்கு எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லேமினேட்டட் கோர், இன்னொன்று வந்து ப்ரைமரி வைண்டிங், தென் செகண்டரி வைண்டிங். லேமினேட்டட் கோர் வந்து மெட்டலால் ஆனது. மெட்டல் வந்து அயன் ஆர் ஸ்டீல். ப்ரைமரி வைண்டிங்கில் நம்ம என்ன கரண்ட் உள்ளே கொடுத்துருப்போம்னா இன்புட் வால்டேஜ் உள்ளே கனெக்ட் பண்ணியிருப்போம். செகண்டரி வைண்டிங்கில் நம்மளுக்கு என்ன கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அவுட்புட் வால்டேஜ் வெளியே கிடைக்குது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி நம்மளுக்கு முழுசாக தெரியுங்கன்னா நமக்கு மெயினாக 2 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, இன்னொன்று வந்து எலக்ட்ரிக் கரண்ட் டியூ டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் இருக்குது. இந்த மேக்னெட்டிக் காம்பஸ் சுற்றி நம்ம காப்பர் வயரில் பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டோம். பேட்டரியை கனெக்ட் பண்ணால் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அந்த காம்பஸ் அந்த டைரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகுது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகிறதுனால அந்த காம்பஸ் அந்த டைரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நம்ம அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோன்னா நோ ரியாக்ஷன். இப்போ நம்ம அந்த காம்பஸ் வந்து நம்ம அந்த கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுக்கும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் கிரியேட் ஆகிறதுனால அந்த காம்பஸ் அந்த டைரக்ஷனில் டிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நம்ம சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோம், நோ ரியாக்ஷன். அந்த காம்பஸ் முதல்ல இருந்த மாதிரியே தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு பார் மேக்னெட் இருக்குது. நம்ம வந்து ஒரு ஒயரில் பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த பார் மேக்னெட்டை ரைட் சைடில் மூவ் பண்ணுறப்போ அந்த காயிலில் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால அந்த பல்பு வந்து க்ளோ ஆகுது. நம்ம அதை லெஃப்ட் சைடில் அந்த மூவ் பண்ணுறப்போ அந்த கரண்ட்டோட டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிறதுனால அப்பயும் இந்த பல்ப் க்ளோ. அது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மேக்னெட் வந்து ரைட் சைடில் வரப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் வந்து சேஞ்ச் நடக்கிறதுனால இன்டியூஸ் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால வந்து அந்த பல்ப் க்ளோ ஆகுது. இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த 2 எஃபெக்ட்ஸும் சேர்ந்தது தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் யூஸ் ஆகுது. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு மெட்டல் கோர் இருக்குது. இந்த மெட்டல் கோர்லேயே ப்ரைமரி காயில், செகண்டரி காயில். ப்ரைமரி காயிலில் நம்ம வந்து இன்புட் வால்டேஜ் உள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால செகண்டரி காயிலில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, வந்து நமக்கு அவுட்புட்டில் வெளியே கிடைக்குது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் ஏன் ஏசி கரண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டால் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால தான் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே டிசி கரண்ட்டில் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகாது.
டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், இன்னொன்று வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேயே ப்ரைமரி காயிலில் இன்புட் வால்டேஜ் கம்மியாக இருக்குது, அதை நம்ம அதிகப்படுத்தணும்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணி செகண்டரி காயிலில் நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகப்படுத்தணும்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வால்டேஜ் அதிகமாக கிடைக்குது. அதே இப்போ வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லேயே ப்ரைமரி காயிலில் இன்புட் வால்டேஜ் அதிகமாக இருக்குது, அது நம்ம கம்மிப்படுத்தணும்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணி செகண்டரி காயிலில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கம்மிப்படுத்தணும்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட் வால்டேஜ் கம்மியாக கிடைக்குது. இந்த வி செகண்டரிங்கிறது இந்த செகண்டரி காயிலோட வால்டேஜ். இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா செகண்டரி காயிலோட அவுட்புட் வால்டேஜ் நமக்கு கிடச்சிரும். இந்த வி ப்ரைமரிங்கிறது இன்புட் வால்டேஜ், அது நம்ம ஏற்கனவே இங்கே போட்டோம். இந்த 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 ப்ரைமரி காயிலோட இது ரெண்டுத்தையும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஏற்கனவே நம்ம இங்கே போட்டோம். இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு செகண்டரி காயிலோட வால்டேஜ் கிடச்சிரும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் பவர் டிரான்ஸ்மிட்டரில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது, நம்ம வீட்லேயும் ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து 220 வால்ட் தான் கரண்ட் தேவைப்படுது. இந்த 220 வால்ட்டையும் டைரெக்டாக நம்ம வீட்டில் இருக்கிற சீலிங் ஃபேனுக்கு, எல்இடி பல்புக்கு, டிவிக்கு, மொபைல் சார்ஜருக்கு டைரெக்டாக நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணி சீலிங் ஃபேனுக்கு தேவையான 120 வால்ட், எல்இடி பல்புக்கு தேவையான 20 வால்ட், டிவிக்கு தேவையான 120 வால்ட், மொபைல் சார்ஜருக்கு தேவையான 5 வாட்டுன்னு நம்ம கரண்ட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சேர்ந்து தான் நம்ம வீட்டில் கரண்ட் போனால் யூஸ் பண்ணுற இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டர் வந்து கரண்ட் போகிறதுக்கு முன்னாடி பவரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். பவரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப லோ வோல்டேஜ் தேவை, அது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சு தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ வந்து கரண்ட் போயிடுச்சு, பவர் சப்ளை பண்ணோன்னா ரொம்ப ஹை வால்டேஜ் தேவைப்படும், அதை வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸால் தான் கொடுக்க முடியும். அது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சு தான் நம்ம பவரை சப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி பார்த்தாச்சு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் ஜென்ரேட்டரும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. இப்போ வந்து எலக்ட்ரிக் ஜென்ரேட்டரோட ஒர்க்கிங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து 2 மேக்னெட் இருக்குது, ஒன்று வந்து நார்த் போல், இன்னொன்று வந்து சவுத் போல். இந்த 2 மேக்னெட்டுக்கு நடுவில் வந்து ரெக்டாங்குலர் காயில் இருக்குது. இந்த ரெக்டாங்குலர் காயிலோட ஒரு பார்ட்டை வந்து நம்ம ஒரு ரிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், இன்னொரு பார்ட்டை வந்து நம்ம இன்னொரு ரிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரிங்கில் வந்து கார்பன் ப்ரஷ்ஷுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். கார்பன் ப்ரஷ்லேருந்து நம்மளுக்கு ஏசி அவுட்புட்டில் கரண்ட் கிடைக்குது. இப்போ வந்து இது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து 2 மேக்னெட் இருக்கிறதுனால இந்த 2 மேக்னெட்டுக்கு நடுவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. இன்கேஸ் இந்த ரெக்டாங்குலர் காயில் வந்து சுற்ற ஆரம்பிச்சிதுன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கட் ஆகும். கட் ஆகி இந்த ரெக்டாங்குலர் காயிலில் இன்டியூஸ்டு கரண்ட் வந்து இந்த ரெக்டாங்குலர் காயிலேருந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு பார்ட் வந்து ஒரு ரிங்கில் கனெக்ட் ஆகிருக்கு, இன்னொரு வந்து இன்னொரு ரிங்லேயும் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அந்த ரிங் வழியாக நம்மளுக்கு வந்து கார்பன் ப்ரஷ்ஷில் கிடைக்குது. கார்பன் ப்ரஷ்லேருந்து நம்மளுக்கு ஏசி அவுட்புட் வழியாக கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றி பார்த்தாச்சு. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ஒரு சர்க்கியூட்லேருந்து இன்னொரு சர்க்கியூட்டுக்கு எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணோம். டிரான்ஸ்ஃபார்மரோட மெயின் பிரின்சிபல் என்னன்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இது வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், லைக் ஃபேன், ஏசி, இன்வெர்ட்டர்லாம் நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சு தான் சார்ஜ் பண்ணுறோம். இப்போ வந்து எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர், இண்டக்ஷன் குக்கிங், வயர்லெஸ் சார்ஜிங்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுது. தேங்க்யூ.